ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னன்னா வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருந்ததுன்ட்டு இளநீ குடிக்கலான்னு அப்பாவை இளநீ ஊற்றி தர சொன்னோம். சரி இளநீ குடிச்சிட்டு இளநியை பற்றின ஒரு ஐடியா வந்து சரி இளநீ பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இளநீர் பாயசம் செய்யலான்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் கட் பண்ணிட்டு இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. காய் மாறு இருந்தது, பரவாயில்ல இதில் செஞ்சு பார்ப்போம் நம்ம செய்யறதா அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம். வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப தான் இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படிம்பாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா இப்ப குழந்தை பிறந்த பிறகு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு சேராது, ஜில்லுன்னு குடிக்காத குழந்தை சளி பிடிச்சிக்கும், சூடா பிடிக்காத சூடு பிடிச்சிக்கும் அப்படி இப்படின்னு. அப்ப நாங்களாம் என்னத்தை சாப்பிடுறது நீங்களே சொல்லுங்க, எதை சாப்பிட்டாலும் இது ஒன்று சொன்னோம் தெரிக்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடியை ஒழுங்கா போடாம தெறிக்க விட்டோம். நான் பண்ண தப்பு தான் சரின்ட்டு நெக்ஸ்ட் தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அரைச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சு கொடுத்துட்டேன். அண்ணே பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா, இது வரீங்களா? பாயசம் வெளியே? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கண்ணே. பாயசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயசங்க வேணுமா? இந்த மில்க் மைன் பாட்டில் ஓப்பன் பண்ணதுதான் அது தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக தான் நக்கி பார்த்தா நல்லா இருந்தது. நானும் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். இப்படியே இந்த மில்க் பாட்டில் காலி ஆயிரும் அப்படின்ட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. சரின்னு செய்யலான்ட்டு இளநீ ஊற்றுனா மொத்தமாக ஊற்றாம பாதி எடுத்து வச்சுட்டாரு. ஏன்னு கேட்டால் நான் குடிக்கிறதுக்கே மொத்தமாக ஊற்று பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இப்படியே ஊற்றுனா ஒன்றுமே இளநீர் பாயசம்லாம் செய்ய முடியாது, வெறும் பாயசம்லாம் செய்ய முடியும், இளநீர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது. நீங்கள் வீட்டில் இருக்கீல செஞ்சு பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்.